தமிழக முதலமைச்சருக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை தொகுதி சேர்ந்தது மேல்விசாரம். இந்த மேல்விசாரத்தில் ஹாஜிப்பேட், அன்சா நகர், புதுப்பேட் ஆகிய இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்று கோரிக்கையோடு கேட்டுக்கொள்கிறோம். சுமார் இங்கே 50 வருஷமாக நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்மளுக்கு இது வரைக்கும் இலவச வீட்டுமனை பட்டா யாரும் வழங்கவில்லை. உங்கள் மூலியமாகவும் நம்மளுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்று நினைக்கிறோம். 2016, 2021 சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் எம்எல்ஏமான மற்றும் அமைச்சர் அண்ணன் ஆர். காந்தி 2 முறையும் வாக்குறுதி கொடுத்துவிட்டு இதற்கும் அந்த வாக்குறுதி என்ன ஆகிவிட்டது தெரியவில்லை. அதே போன்ற நம்மளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா இல்லாமல் அரசாங்கம் மூலமாக எந்த ஒரு சலுகையும் நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஒரு வீட்டு கட்டணுன்னாலும் சரி, ஒரு பிள்ளைகளுக்கு காலேஜ் சேர்க்கணும் இருந்தாலும் சரி, மற்றும் பெண்கள் திருமணம் செய்வதற்காக நம்மளுக்கு எந்த ஒரு வெளியும் இல்லாமல் இருக்கிறோம். தயவுசெய்து இது தமிழக முதலமைச்சர் உங்கள் மூலமாக நம்மளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்று மேல்விசாரம் பொதுமக்கள் சார்பாகவும் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் அரசாங்களால் நம்மளுக்கு எந்த ஒரு சலுகையும் கிடைக்காமல் இருக்கிறோம். நம்ம வீட்டு வரியும் இல்லை. இதனால் ரொம்ப பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். தயவுசெய்து தமிழக முதலமைச்சர் இது தீர்வு காண வேண்டும். அதே போன்ற மேல்விசாரம் நகராட்சியில் 17வது வார்டு, 18வது வார்டு, 19வது வார்டு ஆகிய வார்டுகளில் தெருக்கள் ரொம்ப மோசமாக உள்ளது. பள்ளங்குழி அதிகமாக உள்ளது. அதில் தெருவில் விளையாடி கொண்டு இருக்கும் குழந்தைகள் தானாகவே அந்த பள்ளத்தில் விழுந்து அடிபட்டு காயப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம். இந்த சாலைக்காக நகராட்சி மூலமாகவும் ஆணையர்கிட்டையும் பேசிட்டோம், நகரமன்ற தலைவர்கிட்ட பேசினோம், நகரமன்ற துணைத் தலைவர்கிட்ட பேசினோம், நகர செயலாளர்கிட்ட பேசணும். இத்தனை பேர்கிட்ட பேசியும் எந்த ஒரு பயனும் இல்லை. இதை செஞ்சு தரோம் என்று சொல்லிக்கொண்டே சுமார் 8 மாதமாக இந்த தெருக்கள் ரொம்ப மோசமாக உள்ளது. இதுக்கு யார் தான் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு தெரியவில்லை. ஆட்சி மாற்றம் வந்தாலும் மாற்றத்தை நோக்கி போனாலும் தெருவில் மாற்றத்தை யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க. தயவுசெய்து இதுவும் தமிழக முதலமைச்சரை கேட்டுக்கொள்கிறோம். உடனடியாக நம்மளுக்கு இலவச வீட்டுமனை பட்டாவும் மற்றும் ஒழுங்கான சாலை, காவா வசதி, மக்களுக்கு அடிப்படை வசதி தேவைப்படுகிறதோ அது அனைத்தையும் தமிழக முதலமைச்சர் மூலமாக தான் நடக்கும் என்று நம்புகிறோம். தயவுசெய்து தமிழக முதலமைச்சர் இதுக்கு நடவடிக்கை எடுப்பாரா எதுவும் தெரியவில்லை. தயவுசெய்து எடுத்தால் மக்களுக்கு நன்காக இருக்கும். மீண்டும் மீண்டும் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தயவுசெய்து நம்மளை கோரிக்கை நிறைவேற்றி தருமாறு பொதுமக்கள் சார்பாக மீண்டும் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.